அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்துருப்பீங்க, அப்பாவை கொண்டுட்டாங்க. ஆமா, அவர் எவ்வளவோ இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறைவால மட்டும் தான் நடந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லல போலீஸோட இது அப்படின்னு. அந்த நடந்த அந்த 9ஆம் தேதியில இருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா. ஆனா பிசிஆர் கேஸ் போட்டது எங்க அப்பா மேல. அவன் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட், ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்திருக்கான். அந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறமா இது பொய் சொல்றான்னு ஏசிட்ட கொடுத்தோம். அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் சிஎம் செல்க்கு கொடுத்தோம். இது எல்லாமே இப்போ நடக்கல. இது வந்து 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அவரோட பழைய ஆடியோ வீடியோ எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இது பார்த்து இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவரு டெப்டி சிஎம் இருக்கும்போது அவர்கிட்ட பிஓசோவா இருந்தவர். போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விஆர்எஸ் கொடுத்து லாரி ஓட்டினவர் எங்க அப்பா. இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்மள இது பண்ணாரு. எவ்வளவு முயற்சி பண்ணாரு. பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. நம்மள குழந்தை முடிச்சு கொடுக்கறாங்க, இந்த மாதிரி மெடல் கொடுக்கறாங்க. அப்பெல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இப்ப அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவனுக்கு ஃபண்ட் பண்றேன். நன்கொடை தானே உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை நன்கொடை. ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்கறேன். மாசம் 1 லட்சம் ரூபா கொடுக்கறேன். மாசம் 1 லட்சம் ரூபா 12 மாசம் செக் போட்டு கொடுக்குறேன். நீ இல்ல நியாயம் வாங்கி கொடு. எந்த கட்சியா இருந்தாலும் அது பிஜேபி இல்லன்றது ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா, எனக்கு நியாயம் வாங்கி கொடு. எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். மத்தது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இது எல்லாமே. இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆச்சரிய பண்ணுமா, நீ எனக்கு வந்து பண்ணு. நான் உனக்கு பண்றேன். உனக்கு தேவை மாசத்துக்கு காசா, நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு. உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்கறேன். இது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம். ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். போன ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட புதுசா வந்து ஏசி கூட கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நம்மள இது பண்ண போறாங்கன்னு. அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இது எப்போ நடந்திருக்குன்னா, ஓகே அவனை நம்ம வந்துட்டு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனது ஓகே, அவன் முஸ்லீமா மாதிரி மேரேஜ் பண்ணது ஓகே, அவங்க அப்பா அம்மா முஸ்லீமா மாத்தினது ஓகே. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புதுசா இப்ப இருக்கிற ஏசிட்ட போய் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சார்ஜ் ஷீட் போடணும். 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும். அந்த கேஸ் பெயில்ல வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல. அப்போ போலீஸ் வந்துட்டு அவங்க மேல தப்பு வந்துடும். நாங்க சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட, கண்டிப்பா பிரைவேட் கேஸ் போவோம். அந்த இதுக்கு மேல எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நாங்க சப்மிட் பண்றோம். நான் கொடுக்குறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாவும் ஒரு வாடி போய் பாக்குறப்ப இப்ப இருக்கிறான ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் கேக்குறான், அம்மா நீங்க தான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு. பொண்டாட்டி தெரியாமலே மயிரை நீ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிற. அதுக்கு முன்னாடி ஒரு செந்தில்குமார் அப்படின்னு ஒரு ஏசி, இதுக்கு மேல ஏசி இருந்தான்னா மயிரசி இருந்தான்னாக்கா எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஒரு இது இல்ல, உயிர் போயிருச்சு. அரசியல் கட்சி ஆதாயத்தோட வாங்க இந்த இதை பண்ணுங்க. எனக்கு நியாயம் வேணும். நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு. பல விஷயம் கொரோனா டைம்ல நம்ம சாப்பாடு 60 நாளைக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம். வட்டி இல்லா கடன் கொடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 பசங்க, ஏழை பசங்க இலவச டியூஷன் படிச்சிட்டு இருக்காங்க. 10-15 பெண் பிள்ளைங்க வந்துட்டு தையர் பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கிறேன். நான் என்னோட சம்பாத்தியத்துல கல்யாண மண்டபம் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கட்டிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலயும் நம்ம இது போட்டதில்லை. எதுலயுமே விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. எந்த கட்சியிலயோ எங்கேயும் போயிட்டு நம்ம நன்கொடை கேட்டதில்லை. எல்லாம் என்னோட சொந்த காசுல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்க தொழில் பண்றதால அந்த காசை எல்லாமே நம்ம பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா இந்த மாதிரி ஒரு பிஎஸ்ஓ ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு, அது சிஎமோட பிஎஸ்ஓ அந்த மாதிரி கொலட்டுமையில கொடுத்து இவருக்கே நிலைமைனா அப்ப என்ன அழகுல இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்துக்கோங்க. இது விஷயமா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம இவரு நயினார் நாகேந்திரோட போய் சொன்னோம். அவரு அந்த இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிச்சு சொன்னாரு, அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல, எனக்கு அவரை பத்தி தெரியும், நீங்க நல்லா விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அந்த ஏசி வந்துட்டு காசு கேட்கறதுக்கு ப்ரூஃப் எனக்கு கரெக்டா இருக்கு. ஏசி வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுருவோம், அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம்னாரு. அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு எங்க அப்பா போய் பேசுறாரு. அதுக்கு சொல்றாரு, எங்க அப்பாவை கூப்பிட்டது யாரு, அவன் ஒரு லிங்க் வச்சிருக்கிறாரு. அந்த லிங்க் யார் வேணா நான் காமிக்கிறேன். அவர் போன் அடிச்சு அவனை கூப்பிட்டு அந்த ஆள் போன் எடுக்கலாம். பொண்டாட்டிக்கு 3 மிஸ் கால் எடுத்திருக்காரு. ஏசியோட நம்பர் அதுதானே. அந்த காசு வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்டவரோட நம்பர் இது, அதே நம்பர் தானே இருக்கும். ரெக்கார்டு பார்த்தா தெரியும் தானே. எல்லாமே ப்ரூஃபா இருக்கு. எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் நீங்க தான் என்னன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லணும்.
பாப்போம் இன்ஷால்லா. இது வந்துட்டு ஒரு மதம் இது சாயல் பூசுறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒரு மனித நேயமா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பாப்போம். லாக் அப் டெத் கேஸ் எல்லாமே வந்து அசால்ட்டா முடிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெத் மேட்டர் தான். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவீங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. இன்னும் நிறைய தகவலோட என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் தவிர நான் உங்களை அப்டேட் பண்றேன். எங்க அப்பாவோட பேஜ்லயே நான் அதை போடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.